ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பைனாப்பிள் கேசர் பாத் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய கல்யாணங்களில் பார்த்துருப்போம். நல்லா எல்லோ கலரில் பைனாப்பிள் ஃப்ளேவரில் நல்லா டேஸ்டியாக நெய் மணக்க மணக்க ஒரு கேசரி போடுவாங்க இல்லையா, பைனாப்பிள் கேசரி. அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் சேர்க்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் சுகன்யா சந்தோஷ் அவங்க தேவக்கோட்டையிலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அசோக் ஹொசூர்லேருந்து செஞ்சு பார்த்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்தில். இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இன்க்ரீடியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரோஸ்டட் இல்லை அன்ரோஸ்டட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். தென் கொஞ்சமாக பைனாப்பிள் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். கொஞ்சம் கேஷ்யூஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். குங்குமப்பூ கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். கார்டமம் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவைலேருந்து அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய்யும் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம், நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆயில் அண்ட் கீ மிக்சரை வந்து அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. இது வந்து நம்ம லேட்டர் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு மட்டும் எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போது மீதும் அந்த ஆயில் சூடாயிட்ருக்கு இல்லையா, அதில் நம்ம முந்திரி பருப்பு ட்ரை கிரேப்ஸ் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருக விட்டுற வேணாம். மீடியமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து விட்டுருங்க. 3லிருந்து 4 நிமிஷம் வரைய இதை நம்ம வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ குங்குமப்பூ சேர்க்குறேன். யூஸ்வலாக கேசரி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே கேசர் ஆட் பண்ணுறதுனால தான் அதுக்கு கேசரின்னு பேர். நாம் என்ன பண்ணிட்டோம், கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை அப்படியே டோட்டலாக மாற்றிட்டோம். ஸோ ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குங்குமப்பூ சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரவாலேருந்து அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பைனாப்பிள் வந்து நல்லா குக் ஆகணும் நமக்கு. 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது இதை ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஏலக்காயோட வாசனை தண்ணியில் இறங்கியிருக்கும். நீங்கள் ஏலக்காய் இது தட்டி போடலை அப்படின்னா நீங்கள் பவுடர் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நாம். இப்போது நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து நமக்கு வந்து ஒரு 7 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இது எடுக்காது நமக்கு. இப்போது இந்த டைமில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் சால்ட்டு சேர்க்குறோம் நாம். மீதம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஆயில் அண்ட் கீ மிக்சரை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 4லிருந்து 5 நிமிஷம் இதை நம்ம வேக விட போகிறோம். சிம்மரில் தான் இருக்கணும் அடுப்பு, ஹையில் மீடியமில் வைக்க வேணாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா குக் ஆகிடும். இப்போது எனக்கு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த ரவை வந்து நெய் தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா ஒரு அப்படியே வழுவலுன்னு வந்து ஒட்டாமல் கரண்டியில் வந்து விழுகுது இல்லையா, சூப்பரான ரவை பைனாப்பிள் கேசரி நமக்கு வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இமெயில் ஐடி, இன்ஸ்டா, எஃபி பேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பப்ளிஷ் பண்ணுறேன் கண்டிப்பாக. நல்லா கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு பைனாப்பிள் கேசரி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.